வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய சத்திய சாட்சிகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். முன்பு தன்னை பரிசுத்தவான் என்று சொன்னவர் இப்போது இப்படி சொல்லுகிறார், அடியான எத்தனையோ தருணங்களிலே மறுதலித்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமாக இந்த நாளிலே இந்த இடத்திலே கொண்டு விட்டு இருக்கிறார். இவர் எப்போது மறுதளித்தார் தெரியுமா? ஊழியத்தில் வந்த பிறகு மறுதளித்ததுதான். இவர் எப்படி மறுதளித்தார் என்று பிறகு சொல்லுவேன். அநேக முறை மறுதளித்தார் என்றால் கழுவி கழுவி தொழில் கட்டுவதா ஆவிக்குரிய ஊழியம்? இவர் என்ன நினைத்துக் கொண்டு ஊழியம் செய்கிறார்? இப்படி மூளை குழம்பினவர் போல பேசுகிறார். இப்படி பேசி மற்றவர்களின் ஆவிக்குரிய ஜீவியத்தை தீர்த்து கட்டிவிட்டு வாயில் வந்தது போல பேசுவதா கர்த்தருடைய சபையில் உள்ள ஊழியம்? இவர் சொல்லுவதை பார்த்தால் ரட்சிக்கப்படாதவர்கள் இவரை விட டீசென்டாக இருக்கிறார்கள் என்றல்லவா அர்த்தம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனத்தில், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னது போல அநேக அடிகளுக்கு பாத்திரனாக இருக்கிறார் இந்த தாஸ்பாஸ்டர். இப்படி இருந்து கொண்டாக்கும் மற்றவர்களை குற்றம் கண்டிப்பதும் ஜெப வீட்டை விட்டு திரட்டி விடுவதும் என்கிற வேலையை செய்கிறார். அப்படியானால் இவரை மாதிரியே தேவனை மறுதளித்தவர்களை ஏன் குற்றம் கண்டித்தார்? அதைவிட அதிக குற்றம் செய்தவர்கள் கூட இருந்தும் அவர்களை ஏன் கண்டிக்கவில்லை? கையும் காலும் கட்டி கள்ள ஊழியக்காரன் என்று நரகத்தில் தள்ளவா? கேட்க வேண்டிய கேள்வி கேட்டால் பதில் சொல்லித்தான் ஆகணும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.